ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ரீசனிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்ட் 7 வந்து வீடியோ போடுறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 6 வரைக்கும் போட்டிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் சைட் பை சைடாக ஆப்டிடியூட்லையும் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் அதே சேம் பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விச் ஃபிகர் இந்த ஆப்ஷன் இஸ் எம்பெடட் இன் த பேட்டர்ன் கிவன் இன் ஃபிகர் எக்ஸ். அதாவது இந்த எக்ஸில் கொடுத்துருக்க இந்த பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுக்குள்ள எந்த படத்துக்குள்ள எம்பாய்டர் பண்ணி வந்திருக்கு, எதில் வந்து கரெக்டாக இந்த பொசிஷன் அப்படியே இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க, இப்படி இருக்கு. இது வந்து இந்த ரைட் டு லெஃப்ட் இருக்கு, அப்போ இது வராது. அடுத்து இங்கே பார்த்தாலும் அதே தான், லெஃப்ட் டு ரைட் இருக்குது, அதுவும் வராது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வருது, ஒரு சைடு வருது, பட் இந்த சைடுக்கு வரல இல்லையா, அப்போ இதுவும் வராது. அப்போ கன்ஃபார்மாக இதுதான். இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொசிஷன் இருக்குது, அதே மாதிரி இந்த பொசிஷனும் இருக்குது. அப்போ இந்த ஃபிகருக்குள்ளே தான் வந்து இந்த படம் வந்து எம்பெடட் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின் பாருங்க, ரொம்ப ஈஸி. எவாப்ரேஷன், கோல்டு, ரெயின், இது மூணுமே வந்து க்ளவுடு, ரெயின். அதாவது ஆவியாகிறது, ஆவியாகி மேகமாக மாறி மேகம்தான் மழை பொழியுது. ஸோ அப்போ இதனால் வந்து காரணத்தினால நடக்குது. ஸோ இதே மாதிரி இருக்கிறது பாருங்க, தும்மல், இருமல், சளி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சளி பிடிச்சாதான் தும்மல் வரும், இருமல் வரும். ஸோ அப்போ இது தவறு. விபத்து நடந்ததுனால காயம் ஏற்பட்டிருக்கு, காயம் ஏற்பட்டதுனால வலி ஏற்பட்டிருக்கு. எஸ், கரெக்ட். அப்போ இதுதான் ஆப்ஷன். மற்றதும் பாருங்க, தோல் பதனிடுதல், தோல் பணப்பை. ஃபஸ்ட்டு தோலை வச்சு அதுக்கப்புறம் தான் பதனிடுதல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை பணப்பையாக மாற்றுவாங்க. அப்போ தவறு. மொட்டு, மலர், நறுமணம். மொட்டுலேருந்து மலர் வருது, மலர்லேருந்து நறுமணம் வருது. ஓகேவா? ஆனால் இதுக்கான காரணத்தினால வருது அப்படின்னு இங்கே சொல்லலை இல்லையா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆவியாதல் நடைபெறதுனால மேகம் உருவாகுது, மேகம் உருவாகிறதுனால மழை வருது, அந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக விபத்து, காயம், வலி, ஆக்சிடென்ட், இன்ஜுரி, பெயின், அதுதான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கோட் லாங்குவேஜ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 481 அப்படின்னா என்னன்னா, ஸ்கை இஸ் ப்ளூ, ஸ்கை இன் ப்ளூ அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து 246 அப்படின்னா சி இன் டீப். இதை வந்து நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்க்குறது தான் பெஸ்ட்டு, தமிழில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து 698னா சி லுக்ஸ் ப்ளூ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் கோட் ஃபார் லுக்ஸ் இருக்குக்கு என்ன வந்து நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லுக் வந்து லுக்ஸ் வந்து இந்த ஒன்றில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த லுக்ஸ் வேணும்னா சிக்கும் ப்ளூக்கும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா தான் அந்த லுக்குக்கு என்ன நம்பர் வரும்னு தெரியும். அப்போ சி வேறு எதுலையாவது இருக்கான்னு பாருங்கள். எஸ், மேலே இருக்கிறதுல இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது சேமாக இருக்குன்னா சி மட்டும்தான் சேமாக இருக்குது. அப்போ அதுக்குரிய நம்பர் எது சேமாக இருக்குது, 6. அப்போ 6ங்கிறது சிக்குரிய நம்பர். ஓகேவா? அப்போ 9 and 8 தான் இருக்கணும். ப்ளூக்கு செக் பண்ணி பார்க்கலாமா? ப்ளூ எங்கே இருக்குது, இங்கேயும் ஃபஸ்ட்டு இதுலேயும் ப்ளூ இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடிய நம்பர் 8. ஸோ அப்போ இது வந்து ப்ளூக்கு. அப்போ ப்ளூவோட வேல்யூ வந்து 8. ஸோ மிச்சம் இருக்கிறது எது, 9. இதில் மிச்சம் இருக்க வேர்டு என்ன, லுக்ஸ். அப்போ லுக்ஸுக்குரிய ஆன்சர் என்ன, 9. ஆன்சர் வந்து இதுக்கு 9. ஸோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் பியின் சகோதரி, பியோட சகோதரினா இந்த அம்மா வந்து கேர்ளு, ஏ வந்து கேர்ளு. சி என்பவர் பியின் தாய், அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க 2 பேரோட தாய் தான் சி, இவங்களும் கேர்ளு. அடுத்து டி என்பவர் சியின் தந்தை, சியின் தந்தை, அப்போ சியோட தந்தை வந்து டி. ஸோ இவர் வந்து பாய். டி என்பவர் சியின் தந்தை மற்றும் இ என்பவர் டியின் தாய், டியோட தாய் வந்து ஈயா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேர்ளு, டியின் தாய். பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடைய, ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி அண்ட் ஏ வந்து சிஸ்டர் பிரதர், அப்போ கூட பிறந்தவங்க. இந்த ஏவோட அம்மா கேர்ள் தானே, ஏவோட அம்மா தான் சி, அந்த அம்மாவோட அப்பா தான் டி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ என்பவர் டியுடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னா கிராண்ட் டாட்டர், பேத்தி வருவாங்க. ஏன்னா ஏவோட ரிலேஷன் தான் கேட்குறாங்க. அப்போ டிங்கிறது தாத்தா,
தாத்தாவோட பேத்தி. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு பேத்தி. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வரைஞ்சால் மட்டும்தான், ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒரு பெண்ணை காட்டி ராஜ் அவள், அதாவது ராஜ் தான் சொல்றாரு, அவள், அப்போ அங்கே ஒரு பெண் இருக்காங்க, அவள் என் மனைவியின், இவங்களோட ஒய்ஃப், மனைவியின் சகோதரி, சிஸ்டர் இருப்பாங்களா, சகோதரி, இவங்களோட சகோதரி, சகோதரியோட மகள், சகோதரியோட மகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒய்ஃபோட என்னது சிஸ்டரோட பொண்ணு, அக்காவோ தங்கச்சியோட பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவு? ஸோ ராஜ் என்பவரோட மனைவி வந்து அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? சித்தியோ பெரியமாவோ வரும். ஓகேவா? சரி, சித்தியா பெரியமாவாங்கிறத நம்ம ஆப்ஷன்ல தான் பார்க்கணும். சித்தி கொடுத்துருந்தா சித்தி தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்போ மனைவிக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவு அப்படின்னா சித்தி. இங்கே சித்தி இல்லாமல் பெரியம்மான்னு கொடுத்துருந்தாலும் பெரியம்மான்னு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 முதல் 6 வரை எண்ணிடப்பட்டுள்ள ஒரு பகடையை கருத்தில் கொள்க. ஓகேவா? 6 நம்பர்ஸ் இருக்க ஒரு பகடையை, டைஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் 2 3க்கு எதிரிலும், அதாவது 2 and 3 வந்து ஆப்போசிட்ஸாக இருக்கு. ஓகேவா? 4 மற்றும் 6க்கு அருகிலும், N2 3க்கு எதிரிலும், 4 and 6க்கு என்னது பக்கத்தில், இங்கே 4 இங்கே 6ஆக இருக்கலாம், இல்லைன்னா இங்கே 4 இங்கே 6ஆக இருக்கலாம், இல்லைன்னா இங்கே 6 இங்கே 4ஆக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்படின்னா கீழ்கண்ட எது சரி அப்படின்னு பாருங்க. இதில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பாருங்க. 2 and 3 ஆப்போசிட்னா கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் வந்து வேற எந்த நம்பர்ஸும் அட்ஜசன்ஸாக வரலாம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். 1 வந்து 2க்கும் 3க்கும் அருகில் இருக்கும். ஏன்னா 2 3 ஆப்போசிட்டாக இருக்கும்போது இது 2க்குமே பக்கத்தில் எது வரலாம்? 1ங்கிறது வரலாம். அப்போ இது 1 தான் என்னது பாசிபிலிட்டியாக இருக்கும். இது எதனால சொல்கிறோம்னா இது 2 ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால சொல்கிறோம். இது ஏன்னா மற்றதெல்லாம் ஆப்போசிட்டாக வர்றதுக்கு நம்மளால சொல்ல முடியாது. 4 and 6 ஆப்போசிட்டாக வருமானா தெரியாது, பக்கத்தில் வருமானா தெரியாது. ஏன்னா இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி ஆப்போசிட்டாக கொடுத்ததுனால இந்த 2 and 3 வச்சு வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கும்போது 2க்கும் 3க்கும் அருகில் 1 இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே உள்ள வரைபடத்தை படித்து பார்த்து இதில் வேலையில்லாத ஆனால் படிக்காத இளைஞர்களை குறிக்கும் பகுதிகளை கண்டறிய. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? வேலை இல்லாதவங்க. ஸோ வேலை இல்லாதவங்கன்னா என்ன அர்த்தம்? இதை அடிச்சிருங்க, இந்த சர்க்கிளை ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம்னா, ஏன்னா அவங்க வேலை உடையவங்க, அவங்க ஃபுல்லாக அடிச்சாச்சு. அப்போ இவங்க 2 மிச்சம் இருக்க இந்த 2 3 4 மட்டும்தான் வேலை இல்லாதவங்க. அதில் என்ன இருக்கக்கூடாது? படிக்காத இளைஞராக இருக்கணும். அப்போ படித்தவங்களையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. படித்தவங்களையும் க்ளோஸ் பண்ணிட்டா மிச்சம் யார் இருக்கா? 2. இந்த 2 மட்டும்தான் வேலை இல்லாமல் படிக்காமல் இருக்கக்கூடிய இளைஞர். ஸோ அப்போ ஆன்சர் 2 ஒன்லி. கரெக்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ளவர்களில் 2/3 பங்கு மாணவிகள், மீதி உள்ளவர்கள் மாணவர்கள். ஸோ ஒரு வகுப்பில் X மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் கேர்ள்ஸ் வந்து 2/5 இருக்காங்கன்னா பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? ரிமைனிங் வந்து 3/5. அப்போ எக்ஸில் பார்க்கும்போது 2/5 எக்ஸ் கேர்ள்ஸ் இருந்தால் பி வந்து பாய்ஸ் வந்து 3/5 எக்ஸ் இருப்பாங்க. இவர்களில் 1/5 பங்கு மாணவிகளும் 1/4 பங்கு மாணவர்களும் பள்ளிக்கு வரவில்லை எனில் எவ்வளவு பங்கு மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர்? ஸோ அப்போ டோட்டல் வந்து எக்ஸு. இதிலிருந்து பள்ளிக்கு வராதவங்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா பள்ளிக்கு வந்தவங்க தெரிஞ்சிடும் இல்லையா? ஏன் பள்ளிக்கு வராதவங்களை கழிக்கணும்னா அதுக்கு தான் இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதனால் ஸோ இப்போ மாணவிகள், இப்போ கேர்ள்ஸில் பள்ளிக்கு வராதவங்களை எப்படி கால்குலேட் பண்ணுது? 1/5 மாணவிகள், டோட்டல் மாணவிகள் இவ்வளோ, இதில் 1/5ங்கிறப்போ 1/5 இன்ட்டு 2/5x. இது சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாமா? 2/25x கிடைக்கும் கேர்ள்ஸு. அப்போ கேர்ள்ஸில் பள்ளிக்கு வராதவங்க 2/25x. இதே மாதிரி பாய்ஸுக்கு கண்டுபிடிக்கலாமா? பாய்ஸுக்கு பார்த்தோன்னா 1/4 பங்கு, 1/4 பங்கு ஆஃப் டோட்டல் பாய்ஸ் வந்து 3/5x. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? பாய்ஸு 3/20x.
ஸோ இவங்க 2 பேரும் பள்ளிக்கு வராதவங்கள கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் மெம்பர் எவ்வளோ எக்ஸ், இதிலிருந்து 2/25 எக்ஸ் கேர்ள்ஸும் 3/20 பாய்ஸும் பள்ளிக்கு வரலை. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் எக்ஸ்லேருந்து கழிச்சு தூக்கி போட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் அண்ட் மாணவிகள். ஓகேவா? ஸோ இங்கே மாணவர்கள்னு கொடுத்துருக்காங்கன்னா அது யாரை ரெப்ரசன்ட் பண்ணால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஃபைனலாக இதை நம்ம கண்டுபிடிக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 25க்கும் 20க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 5 டைம்ஸ் போடலாம். 5 5s are 20, 5 4s are 20, அவ்வளோதான். இப்போ 5 25, 25 4 100. ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து 100 வருது. ஸோ அடுத்து இதுக்கு பார்த்தோன்னா இங்கே 100x வரும், ஏன்னா எதுவுமே இல்லை டிவிஷனில். இங்கே பார்த்தீங்கன்னா 25 வருது. ஸோ 25 × 4 தான் 100. அப்போ 4 2s are 8 -8x. இங்கே 5 டைம்ஸ் போடணும், அப்போ மேலேயும் 5. ஸோ -15x. ஸோ -8x -15xங்கிறது -23x. 100xலேருந்து 23x போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 77x கிடைக்கும், டிவைடட் பை 100. அப்போ ஆன்சர் என்னது? இங்கே என்ன கேட்டிருக்காங்க எனில் எவ்வளவு பங்கு மாணவர்கள், பங்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கேட்கல. ஸோ பங்கு கேட்டதுனால 77 டிவைடட் பை 100 மட்டும்தான் அவங்க பள்ளிக்கு வந்திருக்காங்க. 77 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 3 6 9 12. ஸோ 12 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 3 3 பிரிக்கலாமா? ஏபி மைனஸ் பிஏ, ஏ டேஷ் டேஷ் மைனஸில் ஏபி டேஷ். இப்போ பாருங்கள், இந்த லைனில் ஃபுல்லாக ஏ இருக்குது, அப்போ இங்கேயும் ஏ வரும். இந்த லைனில் ஃபுல்லாக பி இருக்குது, அப்போ இங்கேயும் பி வரும். இந்த ஒரு லைனில் ஏ தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஏ தான் வர சான்ஸ் இருக்குது. இப்போ ஆர்டரில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஏ, ரெண்டாவது ஏ, மூணாவது பி, நாலாவது ஏ, அஞ்சாவது ஏ. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே வருது? ஏஏ பி ஏஏ, ஆப்ஷன் பியில் வருது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இதில் வந்து இதில் ஆட் ஒன் அவுட் என்ன, எது மட்டும் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ஒரு ஃப்ளோவில் போகும். இது ஒன்று மட்டும் தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இந்த சிம்பிள் வந்து இங்கே வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போனா தானே இந்த சிம்பிள் இங்கே வரும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ரைட் சைடு ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, நம்மளோட ரைட் சைடு ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இதை ரைட் சைடு ரொட்டேட் பண்ணோம்னா முக்கோணம் இங்கிட்டு வரணும், ஆனால் இங்கே வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது ரைட் சைடு ரொட்டேட் பண்ணியிருக்காங்களா? எஸ், ரைட் சைடு ரொட்டேட் பண்ணால் இந்த மாதிரி வரும். அடுத்து இது ரைட் சைடு ரொட்டேட் பண்ணியிருக்காங்களா? எஸ், இந்த ரெண்டும் இந்த சைடு வருது. அப்போ தப்பு வந்து ரெண்டாவது தான், ஏன்னா இதை லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு 2. ஓகேவா? ஸோ இந்த கொஷினோட நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நம்ம ரீசனிங்கில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.